சொந்த காசில் சூனியம் வைத்து கொண்டதா ஆஸ்திரேலியா. வழக்கமாக சுற்றுப்பயணம் வரும் கிரிக்கெட் அணிகளுக்கு சிட்னி மெல்போர்ன் போன்ற மிதவேக பிட்சுகளை தந்துவிட்டு. இறுதியாக உலகின் அதிவேகமாக எகிரக்கூடிய பெர்த் ஆடுகளத்தை அளித்து எதிர் அணியினரை காலி செய்வார்கள் ஆஸ்திரேலியா. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவின் ஆதிக்கம் ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருந்தது. பார்டர் கவாஸ்கர் டிராபி இந்தியா கைவசமே இருந்து கொண்டு இருந்தது. கிரிக்கெட் வெறி பிடித்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் இந்த முறை இந்தியாவை முதல் போட்டியிலேயே காலி செய்ய வேண்டும் என்று எண்ணி. உலகின் அதிவேக ஆடுகளமான பெர்த்தில் முதல் போட்டியை வைத்தனர். நியூசிலாந்திடம் படுதோல்வி அடைந்து வந்திருக்கும் இந்திய அணி. பும்ரா நீ மனுஷனே இல்ல தெரியுமா. கோலி மற்றும் பும்ரா கிட்ட இருந்து தான் பெரிய அக்ரஸிவ் தெரிஞ்சது. காரணம் பும்ரா பேப்பரில் மட்டுமே கேப்டனாக இருந்தார். பல இடங்களில் தன் பழைய கேப்டன்ஷிப்பில் இருந்த வேகம் இருந்தது. உலகத்தரம் என்று பெயர் வாங்குறது அவ்ளோ ஈஸி இல்ல. கோலி மற்றும் பும்ரா நீங்க சாதனையாளன் தான். இந்தியா தனது முதல் இன்னிங்ஸ் இல் 150க்கு ஆல் அவுட். தாங்கள் நினைத்தது அத்தனையும் கச்சிதமாக நிறைவேற்றியதாக நினைத்திருந்தனர் ஆஸ்திரேலியா. பும்ரா புது பந்தினை கையில் தொடாத வரை. சிராஜ் மற்றும் ஹர்ஷித் ராணாவை பக்கபாலமாக வைத்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவை துவம்சம் செய்தார் கேப்டன் புமரா. இந்திய அணி புத்துணர்வு பெற்று பேட்டிங்கிலும் சாதித்து பெர்த்தில் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. 295 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் பாய இந்தியா தயாராக உள்ளது. தங்களது தேசிய விளையாட்டாக கிரிக்கெட்டை வைத்திருக்கும் ஆஸ்திரேலியா கடும் நெருக்கடியில் உள்ளது. பார்டர் கவாஸ்கர் டிராபியை மீண்டும் இந்தியா வெல்லுமா. டெஸ்ட் உலக கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா. பொறுத்திருந்து பார்க்கலாம்.